வணக்கம். அதிமுகவின் 40 எம்எல்ஏக்கள் அந்தர்பல்டி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி 2 அணியாக தற்பொழுது உருவாகியுள்ள அதிமுக எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்களது தலைமையில் தவேகாவிற்கு ஆதரவுகளை கொடுத்து நாளை நடக்கவிருக்கக்கூடிய சட்டசபை வாக்கெடுப்பில் முதல்வராக விஜய் அவர்கள் நீடிக்கலாம் என்பதை ஆதரவுகளை அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 40 பேர் தற்பொழுது கொடுக்க உள்ளதாகவும் இதன் மூலம் விஜய் அவர்களது அமைச்சரவையில் அதிமுகவை சார்ந்த 8 எம்எல்ஏக்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்பார்கள். இது தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் அதே சமயம் அதிமுக நிலைத்து நிற்பதற்கும் இது உதவும் என்பதை சி.வி. சண்முகம் அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேண்டாம், அதிமுக நேரடியாக தவேகாவில் இணைவது தவறு, அவர்களுக்கு ஆதரவுகள் கொடுப்பது, தாமாக முன்வந்து கொடுப்பது தவறு, தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான ஆட்சியே தமிழ்நாட்டில் அதிமுக அமைத்திருக்கிறது, வேறொரு கட்சியில் இணைந்து அவர்களுக்கு உதவி செய்வது, நாம் நேரடியாக செல்வது மிகப்பெரிய ஒரு தவறு. அவர்கள் ஆதரவுகள் கேட்டால் அதற்கு பிறகு நாம் பார்த்து கொள்வோம். தானாக முன்வந்து அவர்களது காலில் விழுந்தால் தமிழக மக்கள் நமக்கு செலுத்திய 1 கோடி ஓட்டுக்கள் அவர்களது மனநிலை, எதிர்கால அரசியலை கருத்தில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கு ஆதரவுகளை வழங்க வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஆனால் சி.வி. சண்முகமோ வேலுமணியோ இதை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை. எடப்பாடி கூறுவது தவறு. உங்களது தலைமையில் 11 தேர்தல்கள் நடைபெற்றது. ஒரு தேர்தலில் கூட உங்களால் வெற்றியடைய முடியவில்லை. மேலும் தேர்தலுக்கு பிறகு 3 நாட்கள் சி.வி. சண்முகம் அவர்களது வீட்டிலும் 2 நாட்கள் புதுச்சேரியிலும் ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரியில் அனைத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தின் பொழுது சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே வாக்குவாதங்கள் அதிகரித்தது. இதனால் கைகலப்பிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்ட போது அங்கிருந்த எம்எல்ஏக்கள் இருவரையும் சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். அதற்கு பிறகுதான் 2 அணியாகவே பிரிந்தது. எஸ்பி வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் இவர்களது தலைமையிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலும் 2 அணியாக பிரிந்தது. நேற்றும் கூட இன்றும் கூட சட்டசபைக்கு அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 30 பேர் சி.வி. சண்முகம் அவர்களுடனும் 17 பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடனும் ஆதரவுகளை தெரிவித்து வந்தனர். அதிமுகவின் சட்டமன்ற கூட்டத்தொடர் தற்பொழுது ஒட்டுமொத்தமான எதிர்ப்புகளாக களம் மாறியுள்ளது. இனி வரக்கூடிய அரசியலில் அதிமுகவில் வேட்பாளர்களை நியமிப்பதோ கட்சி முடிவுகளை மேற்கொள்வதோ எடப்பாடி எடுக்கக்கூடாது. உடனடியாக சட்டசபையை கூட்ட வேண்டும். அதுதான் நல்லது. எடப்பாடி பழனிசாமியை நம்பி நாங்கள் இதுவரைக்கும் சென்றது போதும். எடப்பாடி எதற்கும் தகுதியற்றவர். தற்பொழுது அவர் தகுதியானவர் என்று நாங்கள் நம்பியது எங்கள் மீது உள்ள தவறுதான். இன்றைக்கு செங்கோட்டையன் அவர்கள் தவேகாவில் அமைச்சராக இருக்கிறார். அவர் எடுத்த முடிவு நிச்சயம் சரியானது. 77 வயதில் தற்பொழுது அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்ட போது கூட அவர் சரியான முடிவை தான் எடுத்துள்ளார். ஆனால் அன்றைக்கு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும், எடப்பாடியின் பேச்சை கேட்க வேண்டாம் என்று கூறிய பொழுதும் அவரது பின்னால் சென்றிருந்தால் நிச்சயமாக அதிமுக இன்றைக்கு வலிமையான கட்சியாக மாறியிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டு செங்கோட்டையனை பதவியிலிருந்து நீக்கினோம். ஆனால் இப்பொழுது அவர்தான் நன்றாக யோசித்து முடிவுகளை மேற்கொண்டு தற்பொழுது அமைச்சராக விஜய் அவர்களது அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளார். மேலும் முதல்வராக விஜய் அவர்கள் பதவியேற்ற போது கூட செங்கோட்டையனுக்கு உரிய மரியாதையும் அந்த இடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதிமுகவின் நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. தமிழக அரசியலில் இனி எடப்பாடி பழனிசாமி அவர்களது முடிவுகள் அனைத்தும் தவறாகத்தான் போகும். எடப்பாடி பழனிசாமியை நம்பினால் இனிமேல் நடுத்தெருவில்தான் நிற்க வேண்டும் என்று கூறி தற்பொழுது சி.வி. சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் போன்ற அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 40 பேரை தயார் செய்து எடப்பாடிக்கு எதிராக களத்தை திருப்பியுள்ளனர். சட்டசபையிலும் சபாநாயகரிடமும் கடிதங்களை கொடுத்து அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக வேலுமணி இருக்க வேண்டும், கொறடாவாக விஜயபாஸ்கர் இருக்க வேண்டும் என்ற கடிதத்தையும் சி.வி. சண்முகம் அவர்கள் கொடுத்துள்ளார். அதேபோல் எடப்பாடியின் ஆதரவாளர்களும் எடப்பாடி தான் அதிமுகவின் சட்டமன்ற தலைவராக இருக்க வேண்டும், அதிமுக சட்டமன்ற கொறடாவாக ஒட்டுமொத்தமாக பதவியேற்கக்கூடிய சூழலும் தற்பொழுது அமைந்துள்ளது.
இதனால் அரசியல் களம் தற்பொழுது முற்றிலுமாக மாறியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல முறை ஓபிஎஸும் சசிகலாவும் எடுத்து கூறினார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த தவறினால்தான் தற்பொழுது அதிமுக இந்த நிலைமைக்கு வந்துள்ளது. இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது பேச்சுக்கள், அதிரடியான முடிவுகள் இனி எடுபடாது. அதிமுகவின் பொதுக்குழுவை கூட்டுங்கள், அதிரடியான முடிவுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சி.வி. சண்முகம் அவர்கள் ஒரு பக்கம் கூற, இது அதிமுகவின் தொண்டர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2021க்கு பிறகு அதிமுக எதிர்க்கட்சியாக வந்த பிறகு ஓபிஎஸ் இருக்கும் எடப்பாடிக்கும் மோதல்கள் ஏற்பட்ட பொழுது இரு அணியாக பிரிந்தது. அப்பொழுது 90% எடப்பாடிக்கு ஆதரவாக தெரிவித்தனர். அதிலும் சி.வி. சண்முகமும் வேலுமணியும் உண்டு. ஆனால் அதே நிலைமை தற்பொழுது மீண்டும் தோல்வியை தழுவி எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்த பிறகு மீண்டும் அதிமுகவில் இரு அணியாக பிளவுபடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிமுகவின் தொண்டர்கள் கூறுகிறார்கள். வெற்றி வந்தால் ஆடக்கூடாது, தோல்வி வந்தால் தோல்விவிடக்கூடாது. அதை அனுசரித்து என்ன தவறுகள் செய்தோம் என்பதை சரி செய்து களத்திற்காகவும் கட்சிக்காகவும் உழைத்து செயல்பட வேண்டும் என்று ஒரு பக்கம் தொண்டர்களும் சி.வி. சண்முகத்திற்கு அட்வைஸ் செய்து வருகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் இங்கு மிகப்பெரிய தவறு செய்து கொண்டிருக்கிறார், அவரை இனிமேலும் நம்ப முடியாது என்று சி.வி. சண்முகம் அவர்கள் அந்தர்வல்ட்டி அடித்துள்ளார். தற்பொழுது 40 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகம் அவர்களது பேச்சை கேட்டு நாளை முதல்வராக விஜய் அவர்கள் தொடரலாமா என்று வாக்குகளை செலுத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டம் படி கட்சி தாவல் அடிப்படையில் அவர்களது எம்எல்ஏ பதவியை பறிப்பதற்கு கூட எடப்பாடிக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அது நிச்சயமாக 2/3 பங்காக இருந்தால் அதில் எடப்பாடியால் எதுவும் செய்ய முடியாது. கிட்டத்தட்ட 35 எம்எல்ஏக்கள் சி.வி. சண்முகத்திற்கு இருக்க வேண்டும். தற்பொழுது வரை 40 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாளை அந்த 40 எம்எல்ஏக்களும் விஜய்க்கு ஆதரவாக வாக்குகளை செலுத்த வேண்டும். ஒருவேளை 25, 30, 31 அல்லது 27 எம்எல்ஏக்களோ சி.வி. சண்முகத்திற்கு ஆதரவாகவும் மற்றவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாகவும் அந்தர்வல்ட்டி அடித்தால் நிச்சயம் அது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் மீண்டும் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். கட்சித்தாவல் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவர்களது பதவியை பறிப்பார். அதற்கு பிறகு ஒட்டுமொத்த அரசியல் களமும் முற்றிலுமாக மாறும். தமிழ்நாட்டில் அதிமுக பிரதான ஆளும் கட்சியாகவும் பிரதான எதிர்க்கட்சியாகவும் இருந்தது. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் எடப்பாடி ஆளும் கட்சிக்கு எதிராக எந்த ஒரு போராட்டங்களையும் சொல்லும் அளவிற்காக நடத்தவில்லை. இதனால்தான் மக்கள் அதிமுகவை வெறுத்து விட்டார்கள். 83 தொகுதிகளில் அதிமுக பின்னடைவை 3வது இடத்திற்கு தள்ளியது. இதற்கு எடப்பாடி பழனிசாமியே முக்கியமான காரணம் என்று வேலுமணி அவர்களும் கூறியுள்ளார். தற்பொழுது சி.வி. சண்முகம் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவரது அணியினர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவறை செய்திருந்தாலும் தோல்வி அடைந்திருந்தாலும் கட்சி மீண்டும் 2ஆக உடையக்கூடாது, ஆகையால் எடப்பாடி பின்னால் தான் செயல்படுவோம் என்று கூறுகிறீர்களா? உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.